இந்த பிரிஞ்சால் குழம்புக்கு இந்த 3 ஐட்டமே ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு, கடலை, புளி. நான் வந்து கத்திரிக்காய் பிரிஞ்சால் வந்து 2 கிலோ பண்ணுறேன். அதனால் பிக்கான குண்டா, பிக் சைஸ், சாரி. ரெண்டு கிலோ கத்திரிக்காய் பிரிஞ்சாலுக்கு வந்து நான் வந்து ஒரு 300 கிராம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கரெக்டாக இருக்கும், சூப்பராக. இன்னும் தண்ணி ஊற்றல, எண்ணெய் தான். நான் வந்து ஒரு 3/4 லிட்ரு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எண்ணெய் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. எண்ணெய் மிதக்கணும், அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். 10 நாள் இருந்தால் கூட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, மெயின் வந்து பிரியாணிக்கு தான். வெஜ்ஜு பிரியாணி, மட்டன், சிக்கன் எல்லாத்துக்குமே. அதை தாண்டி நம்ம சப்பாத்தி, தோசைக்கு, ரைஸுக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புளி தண்ணி தான் ஊற்றணும், பட் அது இன்னும் கரைக்கலை. அதனால் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி தேவை, அதனால் 10 நிமிஷம் குக் ஆனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக குக் ஆகிடும். கடலை ரெடி ஆயிடுச்சு. லேசாக ஒரு நூல் அளவு கொஞ்சம் கருகிச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் கசக்கலை. இது நம்ம பவுடராவோ இல்லை பேஸ்ட்டாவோ அரைச்சி ஊற்றிக்கிட்டோம்னா சூப்பரான பிரிஞ்சால் ரெடி. கடலை, எள்ளு, சாரி, இது வந்து பவுடராக தூவணும்னா நம்ம குழம்புல வந்து கட்டி கட்டியாக நின்று போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் தண்ணி ஊற்றிக்கின்னு பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றணும்னா அது ஈஸியாக இருக்கும் கரையிறதுக்கு. கட்டி பேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைக்கிறேன். இதை விட பெரிய ஜாலில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சதால இதில் நிறைய போட்டதெல்லாம் செட் ஆகலை, அதனால் கரைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கட்டியாக பேஸ்ட் என்னடா பண்ணணும்னு நினைக்கக்கூடாது இல்லையா, இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி கூட நம்ம ஊற்றிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக குக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சமைக்கும் போது அந்த வர்ற சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாருக்காவது இந்த வீடியோ பார்த்து பிடிச்ச அந்த சவுண்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த காய்கறி எல்லாம் வெட்டுறது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காய்கறி வெட்டும்போது ஒரு சவுண்டு வரும். அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். பார்க்க லைட்டாக தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நல்லா தொக்கு மாதிரி ஆகிடும். ஆறிடுச்சனாலே இது செம்ம தொக்காகிடும்.